உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கமா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We worship you Jesus, we worship you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஓகே, ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். ஆராதனையில் மிக முக்கியமாய் தேவை பாடல்கள் கிடையாது. ஆராதனை மிக முக்கியமாய் தேவை உங்கள் வார்த்தைகள். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறான்னு சொல்கிற சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார். இவ்வளவு நன்மைகளை பெற்ற நீங்கள் ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்து எந்த பாட்டுமே பாடலனாலும் எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க பார்ப்போம். நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு எதற்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி, எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காய் நன்றி, எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். உம்முடைய அன்பு எங்களை பாதுகாத்தது, உம்முடைய அன்பு எங்களை அரவணைத்தது, உம்முடைய அன்பு எங்களை தாங்கி வந்ததப்பா. இம்மட்டும் எங்களை சுமந்து வந்தது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா. இனிமேலும் எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பீரோ. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா. ஓ we worship you Jesus, oh we worship you Jesus. நீர் நல்லவர் சர்வவல்ல. சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ. திருப்பி சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வவல். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் சர்வவல்லவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ. உம்மை போல் வேறு தேவனில்லை. சேர்ந்து சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தெய்வமே, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே அவரை உயர்த்து. Come on, everybody in this place. Oh hallelujah, hallelujah. பாவியான என்னையும், ஓ பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீர், உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீரே, உம் பிள்ளையாய்
நீர் நல்லவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார்? உம்மை போல் வேறு தேவன் நல்லவர். இயேசு நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில். எல்லாரும் கரங்களை உயர்த்தி come on. Oh hallelujah, 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 hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தார்? எங்களை வேற எந்த மனுஷனும் நடத்தல, எங்க சாமர்த்தியம் எங்களை நடத்தல, எங்க சம்பளம் எங்களை நடத்தல, எங்களை வேலை எங்களை நடத்தல. கர்த்தர் எங்களை நடத்தி வந்தார். அவரே எங்களை நடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் எங்களை இம்மட்டுமாய் சுமந்து தப்புவித்து ஏந்தி காப்பாற்றினார். அவர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் நடத்தினார். 40 ஆண்டுகள் நடத்தினாலும் ஆண்டவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, இது இல்லை அது இல்லை, குறை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா உண்மை? நன்றியே இல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவர் 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். நான் சொல்றேன், நன்றி இல்லாதவனுக்கு அவ்வளவு செய்வார் என்றால் அவரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை நடத்துகிற தேவன். ஆமென். தைரியமாய் சொல்ல போறோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் சுருகமாயிருப்பதால் கலக்கமே. சேர்ந்து சொல்லும், என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் சுருகமாயிருப்பதால் கலக்கமே. சொல்லும், பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சாவில் கர்த்தர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. நல்ல கரங்களை தட்டி ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சாவில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சாவில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சொல்லுவோம், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். ஓ எதிரிகள் வெள்ளம் போல் ஆவியானவர் கொடியேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்காய் கொடியேற்றுகிறவர். ஓ எதிராக வந்தாலும் ஆவியானவர். ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சாவில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சாவில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே,
போகிறதே இல்லை அப்பா. நீர் எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிற தேவனாயிரு. Oh, we worship you, Jesus. Oh, hallelujah. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது. Oh, we worship you, Jesus. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலமும் செய்ய. தேவரீர் நீர் சகலமும் செய்ய. எங்கள் தேவனே, தேவனே உமக்கொப்பான தேவன். சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன். சொல்றேன், இந்த உலக மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களால் சில காரியங்களை செய்ய முடியும். இந்த உலகத்திலே மனிதர்கள் அநேக தெய்வங்களை நம்புகிறார்கள். எதற்கு நம்புறாங்கன்னா, இந்த தெய்வம் எனக்கு இதை செய்யும், அதை செய்யும். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தெய்வம், அவரால் சகலவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம். அவரிடத்தில் நம்ம எதை கொண்டு சென்றாலும், எந்த பிரச்சனையோடு போனாலும், என்னால் இது முடியவே முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். இல்லை பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க என் தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். இன்னொருத்தரை போய் பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா அவங்க ரெகுலராக வச்சுருக்கிற ஒரு பதில் என்னென்னா, அது அந்த டிபார்ட்மெண்ட்டு, பக்கத்து ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், என் தேவன்கிட்ட வந்த ஒருத்தரையும் ஆண்டு பக்கத்து ரூமுக்கு போங்கன்னு சொல்லவே மாட்டார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனப்பா. சகலவற்றையும் செய்யும் ஆற்றல் உடையவர். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய. ஓ எங்கள் தேவனே, தேவனே உமக்கொப்பான தேவன். செல்வம் நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர், தேவரீர் நீர் சகலமும். தேவனே உமக்கொப்பான தேவன். தரிசனம் தந்தவர், ஓ தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ. ஓ தவறாமல், ஓ சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர். தரிசனம் தந்தவர். தரிசனம் வாழ்க்கையில கொடுத்த தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், அதை தவறாமல் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஓ சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய. தேவனே உமக்கொப்பான தேவன். சொல்லும், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்?
மகொப்பானவர் யாரும் இல்லை இயேசு. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமுடைய ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் கீழானோர் மேலானோர் எல்லோரும் பணிந்து கொள்ளும் ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். உடைய நாமம் மேன்மையானதப்பா, உடைய நாமம் உயர்ந்தது இயேசுவே. நம்ம அடிக்கடி ஆராதனையில் பயன்படுத்துகிற ஒரு பதம் அல்லது ஒரு வாக்கியம் என்னவென்றால், என்னுடைய துதிக்கு அவர் பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இதை எதற்காக சொல்கிறோம்? நீங்கள் எதற்காக இந்த கனத்திற்கு அவர் பாத்திரர்? நல்லா கவனிங்க. கடந்த ஆண்டு நினைக்கிறேன், இந்த ஆண்டா கடந்த ஆண்டா தெரில, ஒரு பெரிய திருமணம் ஒன்று நடந்தது நம்ம நாட்டில். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரருடைய பையனுடைய திருமணம் நடந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஏதோ 5000 கோடி செலவு பண்ணாங்க, ஏதோ செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருந்துச்சு. என்னென்னா, த இன்வைட்டட் கெஸ்ட்ஸ் யாரெல்லாம் விருந்தாளிகளாக அழைச்சாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்லாம் போட்டாங்க. இவங்களாம் போனாங்க, அவங்களாம் போனாங்க அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உள்ளே போனவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. இல்லை, அவங்க அதை வச்சுலாம் உள்ளே கூப்பிடல. இல்லை, வெறும் நல்லவங்க தான் உள்ளே வரணும் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஒருவேளை நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் போயிருக்கலாம், நம்மளுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை தான் இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வாங்க என் கூட கல்யாணத்துக்கு. நீங்கள் சொல்லலாம், ஐயா என்கிட்ட அந்த வரவேற்புலாம், அந்த இன்விடேஷன்லாம் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க, இன்விடேஷன், அழைப்பிதழ் இல்லை, அழைப்பிதழ்லாம் இல்லையா? அங்கே இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கல்ல, அழைப்பிதழே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஐயா அழைப்பிதழே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட வாங்க ஐயா, போதும் உங்களை விட்டுருவாங்க. நீங்களும் அதை நம்புறீங்க. சரி, இந்த ஆள் பெரிய ஆள் போல் இருக்குது, இவர் கூட போனால் நம்மளையும் விட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி போகிறீங்க. நீங்கள் அங்கே உள்ளே போனால் எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. எல்லாரும் உள்ள அந்த அழைப்பிதழ் இருந்தால் தான் உள்ளே விடுறாங்க. உங்கள் கையில், நம்ம கையில் அழைப்பிதழே இல்லைன்னு வச்சு. ஆனால் இந்த மனுஷன் கூட உள்ளே போன உடனே உங்களை எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. எதையுமே கேட்காம இவரை பார்த்தோன்னே உங்களையும் உள்ளே விட்டுறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் உள்ளே போய் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஐயா இந்த கணத்திற்கு யார் பாத்திரர் தெரியுமா? இவர் தான் பாத்திரர், நம்ம ஒன்றும் கிடையாது ஐயா, வேஸ்ட்டு, எனக்கு இங்கே உள்ளே வர்றது தகுதியே கிடையாது, ஆனால் இவர் தான் ஐயா பாத்திரர். நான் சொல்கிறேன், இதே தான் ஆராதனையில் நம்ம சொல்கிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு எந்த தகுதியுமே நம்ம இல்லைங்க, நம்ம கையில் இல்லை. பாளையத்திற்கு புறம்பே இருந்த நம்மை ஆண்டவர் அந்த கிருபாசன தண்டையில் அழைத்து கொண்டு வந்தார். எதனால தெரியுமா? ஒரே ஒரு நாமம், அது இயேசுவினுடைய நாமத்தினால. அந்த நாமம் மாத்திரம் நம்முடைய உதடுகளை இல்லாவிட்டால், அந்த நாமம் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் என்றால் நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை இயேசு மாத்திரம் நமக்காக மறிக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் யாரும் இங்கே சர்ச்சுக்குள்ளெல்லாம் வந்திருக்க முடியாது. நீங்களும் வெளியே நிற்க வச்சுருப்பாங்க நம்மளை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க எப்படி வந்தாங்கன்னா, பலியோடு தான் வந்தாங்க. அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்கனோ அது எல்லாத்துக்கும் பலியை கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நம்மளும் அதே மாதிரி பலியை கொண்டு வரணும்னு இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாரும் இன்றைக்கி வெறுங்கையாக வந்திருக்க முடியாது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏதோ ஒரு ஆடையோ, ஏதோ ஒரு புறாவையோ, ஏதோ ஒரு மிருகத்தையோ, நிறைய பேர் நம்ம செஞ்ச பாவத்தில் டைனாசரை தான் கொண்டு வந்திருக்கணும், அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய், இன்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட குடும்பமாய் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எதுக்குனால தெரியுமா? ஒரே ஒரு நாமம், அந்த இயேசுவினுடைய நாமம், அந்த இயேசுவினுடைய நாமம். எல்லாரும் கண்களை மூடி அந்த நாமத்தை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. கமான், எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவினுடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, 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 உம்முடைய நாமம் மேன்மையானதப்பா, உம்முடைய நாமம் புகழ்ச்சிக்குரியது, எல்லா கணத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்குகிற ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற ஒரே ஒரு நாமம், அது இயேசுவினுடைய நாமம். உம்முடைய நாமம் மேன்மையானது இயேசுவே. Oh, we worship you Jesus. Oh, we worship you Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா,
உங்க நாமம் உயரணும் இயேசுவே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடைய. எத்தனை பேர் சொல்றீங்க? பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். எத்தனை பேருடைய விருப்பம் அது? அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே அடங்கி போகும். சொல்லுவோம் பெருங்காற்றும் எக்கடலும் வழி திறக்கும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கல்மலையும் கரைந்து போகும். எஸ் பெருங்காற்று எக்கடலும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது இயேசுவே உம் நாமமே உயரணுமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இயேசுவே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓ சிங்கத்தின் கெவியிலும் சொல்லுவோம், சிங்கத்தின் ஓ தீச்சூளை நாடு. ஓ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெவி தீச்சூளை நாடுவே, உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. இந்த பகுதியில் உம்முடைய நாமம் உயரணும். எங்க வாழ்க்கையில் உம்முடைய நாமம் உயரணும் அப்பா. எங்க குடும்பத்தில் உம்முடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. எங்க சபையில் உங்களுடைய நாமம் உயரணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உம்முடைய நாமம் உயர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர வேண்டும் அப்பா. உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா. கர்த்தர் நல்லவர். உங்களை உண்மையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராகிலும் வாசிக்க கேட்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்தால் இயேசுவோடு ஊழியம் செய்தவர்கள், இயேசுடைய அற்புதங்களை கண்களினால் பார்த்தவர்கள், இயேசு செய்த அதிசயங்களை அவர்கள் படித்து தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கண்களால் நேரடியாய் பார்த்து 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடவே தங்கியிருந்து இயேசுவோடு இருந்த ஒரு கூட்டம், இயேசு மரித்தாரோ இல்லையோ அவங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, பயத்தில் நிறைந்து அவர்கள் இப்பொழுது எங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னா பூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இயேசு இவர்களுக்கு ஏற்கனவே இதை சொல்லியிருந்தார். அவர் திடீர்னு மரித்து போகலை, சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிடல. அவருடைய ஊழியத்தில் எத்தனையோ முறை இயேசு அவர்கள்ட்ட இதை சொன்னார். நான் வந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். நான் இந்த உலகத்திற்கு வந்ததே நான் மரிப்பதற்காக, நான் ஒரு பலியாக நான் சிலுவையில் அறையப்பட போகிறதை குறித்தும் பல விதங்களிலே பல சூழல் ஆண்டு பேசினார். ஆனால் இவ்வளவற்றையும் கேட்டுட்டு கடைசியில் வேதம் சொல்லுகிறது அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொன்னால் பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது ஒரு வேளை ஐயோ ரொம்ப பயந்தாங்கொழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தோணலாம். ஆனால் அவங்களாச்சும் அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க. நம்மளாக இருந்தால் ஏரியாலே இருந்திருக்க மாட்டோம். அது வேறு விஷயம். எனக்கு இது கூட ஆச்சரியமாக இல்லை. ஆனால் இப்பொழுது இயேசு இந்த பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு இப்போ உள்ளே வரார். உள்ளே வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காட்டுகிறார். மரித்து போய்விட்டார் என்று நினைத்த இயேசு இப்பொழுது எப்படி இருக்கிறார்னா உயிரோடு வந்து நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இயேசு உயிரோடு தன்னை காட்டுகிறார். நான் நினச்சேன் இயேசுவை இறந்துட்டார், இயேசு இறந்து போனதுனால இவங்க பயந்து போய் உட்கார்ந்துருந்தார்கள். ஓகே, அதில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அடுத்தது இவர்களைத்தான் கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் நினச்சிருக்கலாம். இல்லாட்டி இயேசு இல்லாமல் அவர்கள் எப்படி ஊழியத்தை தொடர்வது, பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இயேசு தான் சொன்னது போலவே ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி வந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம். நான் நினச்சேன் அப்பா அவ்வளவுதான், இவங்க இப்போ வீட்டு கதவெல்லாம் உடச்சி தள்ளி வெளியே போய் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள் என்று நினைத்தால் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதே அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் எங்க இருந்தார்கள்? வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் எப்படி இருந்துச்சு? பூட்டப்பட்டிருந்தது. எங்க முதல் முறை கதவு பூட்டப்பட்டிருந்துச்சுன்னா ஏத்துக்கலாங்க. இயேசு மரிச்சிட்டாருங்க, பயத்தில் நான் உள்ளே உட்காந்துருக்குறோங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று தெரிந்த பிறகும் 8 நாட்கள் எங்கே தான் இருந்தாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றம் ஏற்படல. இப்போ இயேசு தன்னை 2வது முறை தன்னை காட்டுகிறார். இப்போ ஆண்டவர் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் பண்ண சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், தோமாவெல்லாம் பார்த்து சொல்கிறார், உன்னோட காயங்களில் உன்னோட விரலை விட்டு பாருப்பா. இப்போ இயேசுவை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுறாங்க. இயேசுடைய விழாவை பார்க்கிறார்கள், அவருடைய காயங்களை பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்த்து நான் நினச்சேன் இப்போ 2 முறை பார்த்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஊழியத்துக்கு போவாங்க, திருப்பியும் ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு நினச்சா எனக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்த அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன்.
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னாரா? எங்க போறாரா? எந்த மீன் வேணான்னு சொன்னாங்களோ, எந்த வலைகள் வேண்டாம் என்று சொன்னார்களோ, எந்த படகுகள் வேண்டாம் என்று சொன்னார்களோ, அதே படகுக்கு போயாச்சு. எப்போ தெரியுமா? 2 முறை இயேசுவை உயிரோட பார்த்துட்டு. நீங்க இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இதை ஒரு சபையிலே பேசுகிறேன் என்ற தைரியத்தோடு, அறிவோடு நான் பேசுகிறேன். இங்கே அநேகர் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் என்ற முழு தெளிவோடு தான் நான் இங்கே பேசுகிறேன். ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இயேசுவை பற்றி எனக்கு அதிகம் தெரிந்திருக்கு பாஸ்டர். நான் பல ஆண்டுகளாய் மாறிவிட்டது. நான் ரட்சிக்கப்பட்டு நான் இயேசுவை பற்றி எனக்கு இவ்வளவு தெரியும், பைபிள் எனக்கு இது தெரியும், நான் வாரம் சபைக்கு வரேன், நான் செய்திகள் கேட்கிறேன், நான் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுறேன், ஆராதனையில் பங்கு பெறுறேன், இதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் பாஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த அறிவு உங்களுக்கு ஒரு உதவியை செய்யாது. இந்த சீஷர்களுக்கு பயங்கர அறிவு இருந்துச்சு இயேசுவை பற்றி. அவருடைய செய்திகளை அவங்க யூடியூப்பில் பார்க்கல, வாட்ஸ்அப்பில் கேட்கல, அவங்க இயேசுடைய செய்திகளை சொந்த காதுகளால் கேட்டாங்க. இவ்வளவற்றையும் கேட்டுட்டு இயேசுடைய உயிர்த்தெழுதலை சொந்த கண்களால் பார்த்துட்டு எங்கே போயிட்டானா? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்போ ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டனால டாக்டர் கிடையாதுரா, ஒரு இன்ஜினியர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டதுனால இன்ஜினியர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நீ பிறந்துட்டதுனால நீ கிறிஸ்தவம் கிடையாது. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் கூட சொல்லுவேன், நீங்கள் வாரம் சபைக்கு வருகிறதுனால கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்படின்னா என்னுடைய சாட்சி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நான் பிறந்து வளர்ந்ததே எங்கே தான் தெரியுமா? சபையில் தான். என்னுடைய வீடு 15 படி மேலே ஏறினா வீடு, 15 படி கீழே இறங்கினா சர்ச்சு. லிட்டரலாக இந்த கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நான். எங்கள் சர்ச்சில் சண்டே ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு போனேன், 2வது ஆராதனைக்கு போனேன், சாயங்காலம் 6:30 மணி ஆராதனைக்கு போனேன், வியாழக்கிழமை நடந்த பைபிள் ஸ்டடிக்கு போனேன், சனிக்கிழமை காலையில் நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், சனிக்கிழமை ஈவினிங் நடந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு போனேன். நான் போகாத ஒரே ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயருக்கு தான் போகல, மற்ற எல்லாம் போயாச்சு. இவ்வளோத்துக்கும் போய் எனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பேர் என்ன தெரியுமா? பாஸ்டர் தாமஸ் ராஜ் பையன். நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை முழுமையாக நான் தெரிந்து கொண்டு நான் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவிலே நான் ரட்சிக்கப்பட்டது எப்போனா 23 வயசில் தான். ஆனால் வளர்ந்தது எங்கே தெரியுமா? சர்ச்சில். இயேசுவை பற்றி தெரியாமல் கிடையாது, செய்திகள் கேட்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சீஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவு இருந்தது, இயேசுவை குறித்ததான அறிவு இருந்துச்சு, நேரடியாய் பார்த்த அனுபவங்கள் இருந்துச்சு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் இவ்வளவற்றையும் பார்த்துட்டு அவங்க ஏன் தெரியுமா போயிட்டாங்க? அவங்க ஊழியத்துக்கு வரல, அவங்க எங்கே போயிட்டாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு தான் அவங்க வாழ்க்கை மாறுச்சு. வேதத்தில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தில் நான் பேச போகிறேன் இன்றைக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ நல்லா கவனிங்க, எப்பொழுது என்னுடைய சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்றால், நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேங்க, நான் குட் ஃப்ரைடே அனுசரிக்கிறேங்க, ஈஸ்டர் கொண்டாடுறேங்க, இதெல்லாம் எனக்கு இயேசுவை பற்றி தெரியுங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதல் தெரியும், இயேசுடைய மரணம் தெரியும், இயேசுடைய பிறப்பு தெரியும், இயேசுடைய வாழ்க்கை தெரியும், அற்புதங்கள் தெரியும். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை ஏற்படுத்தாது. ஆனால் எது என்னுடைய வாழ்க்கையில் கிரியை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இயேசுவை எந்த பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கும் பொழுது சாவுக்கேதுவான என்னுடைய சரீரம் என்ன ஆகும்? இப்போ முதலாவது நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை காரணம் அதாவது அறிவு அல்ல, இயேசுவை குறித்ததான அறிவல்ல. எது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவை என்றால், இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினா அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார் அப்படின்ற ஒரு நிச்சயம். இந்த சம்பவத்தை, இந்த வசனத்தை வாசிங்கன்னா என்னுடைய முக்கியமான செய்திக்கு நான் போகும் முன்பதாக இந்த வசனத்தில் நீங்கள் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 3 காரியங்கள் இந்த வசனத்தில். முதலாவது என்னன்னா, the same power, இயேசுவை எந்த ஆவியானவர் எழுப்பினாரோ அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம நினைக்கக்கூடாது ஈஸ்டர் அப்போ உயிர்த்தெழுந்த நாளில்
இயேசு எவ்வளவு பயங்கரமா உயிரோடு எழும்பி இருக்கிறார், 3 நாள் கழித்து இயேசு உயிரோடு எழும்பினார் அப்படின்னு இயேசு உயிரோடு எழும்பினதை அப்படியே பயங்கர பிரமிப்பாய் பார்க்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நல்லதுதான், இயேசு உயிரோடு எழும்பினார். ஆனால் அதை விட முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? இயேசுவை எந்த ஆவியானவர் எழுப்பினாரோ அதே ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். டூப்ளிகேட் கிடையாது, ஏதோ சைனாவில் வந்த செகண்ட் குவாலிட்டி கிடையாது. எனக்குள்ள எந்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். த சேம் ஸ்பிரிட். ரெண்டாவது, he is a saving spirit. அவர் யார் என்றால் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் என்றால் என்னுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். அவர் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, ஏதோ உள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறவர் அல்ல. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சகல புத்தியிலும் சகல சத்தியத்திலும் சகல ஞானத்திலும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு பரிசுத்த ஆவி எனக்கு இருக்கிறார். இப்போ அவர் யார்னா அவர் சேவிங் ஸ்பிரிட். மூன்றாவது, he is a staying spirit. அவர் யார் என்றால் வாசம் பண்ணுகிற தேவன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் வாசமாக இருந்தால். அப்போது ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இப்போ நான் இந்த கிணத்து கடவு பகுதிக்கு வந்திருக்கிறேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு 3 நாள் நான் வந்திருக்கிறேன், அவ்வளோதான். 3 நாள் முடிஞ்ச உடனே நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கே போயிடுவேன்னா எங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு போயிடுவேன். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்னா விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், வாசம் பண்ணுறதுக்காக வரல. வந்தோமா, விசிட் பண்ணோமா, இந்த சபையில் 2 நாள் கூட்டம் பேசணுமா, அப்புறம் வீட்டுக்கு போனோமான்னு இருப்பேன், அவ்வளோதான். பரிசுத்தாவின் அப்படி இல்லை. நமக்குள்ள பரிசுத்தாவின் எப்படி இருக்கிறார்னா எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் விசிட் பண்ணுறவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வருவார், ஒரு கிரியை செய்வார், போயிடுவார். சிம்சோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திடீர்னு சிங்கத்தை பார்த்து பரிசுத்தாவின் அவன் மேல் இறங்கினார் பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி அவர் வேலையை பார்த்துட்டு அவர் சிம்சோன் பாட்டு அவர் வேலையை போயிடுவார். திருப்பி அடுத்த முறை அவர் அந்த கழுதையின் தாடையில் எடுக்கும்போது திருப்பி அதே தான் வாசி. அப்போ எப்படி இருந்தார்னா பரிசுத்தர் போகிற வருகிறவராக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் பரலோகத்திற்கு போகும்பொழுது உங்களோட எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற ஒரு தேற்றர வாழ்வை உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? எனக்குள்ள வாசம் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கணும், எனக்குள்ள ஒரு ஆவியானவர் வாசம் பண்ணுறார். அதனால தான் ஃபாதர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம் என்னவென்றால், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன், எனக்குள்ள ஒரு ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்கின்ற அறிவும் ஒரு நிச்சயமும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், the same power that raised Jesus, the same spirit that raised Jesus. அப்போ இயேசுவை எழுப்பி அதே ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவர் யார், அவருடைய கிரியைகள் என்ன, இதுதான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாய் வைத்து இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் யார், அவர் என்னென்ன கிரியை செய்வார், எனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஆவியானவருடைய துணையை இன்னும் அதிகமாய் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் மேல் நாம் அதிகமாய் சார்ந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பல பரிமாணங்களிலே பரிசுத்தாவின் உதவியை நாம் நாட முடியும் என்ற ஒரு தைரியத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் இதை பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இது இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். இங்கே வேதம் இயேசுவின் மேல் ஒரு ஆவியானவர் தங்கியிருப்பார், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு 6 காரியங்களை இங்கே போட்டு, இந்த 6 காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். முதலாவது, ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். 2வது, உணர்வை அருளுகிற ஆவியானவர். 3வது, ஆலோசனை அருளுகிற ஆவியானவர். 4வது, பலனை அருளுகிற ஆவியானவர். 5வது, அறிவை அருளுகிற ஆவியானவர். 6வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற. இந்த 6 காரியங்களை உங்களோட நீ பேசணும். முதலாவது, அந்த ஆவியானவர் யார் என்றால் ஞானத்தை அருளுகிறவர். நிறைய முறை நம்ம நிறைய ஆவியானவரை குறித்து தவறாய் நாம் விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர், அநேக விசுவாசிகள் நினைச்சிட்டு இருக்கிறதுனா, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் செய்கிற ஒரே வேலை என்னன்னா என்ன அந்நிய பாஷை பேச வைக்கிறது. அது மாத்திரம் அவர் செய்கிற வேலை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை அப்படிப்பட்ட ஒரு சின்ன பெட்டியில் பரிசுத்தாவியானவர் போட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை வரத்தை தாங்க, நான் அந்நிய பாஷையில் பேசணும் எனக்கு தாங்க அப்படின்னு பரிசுத்தாவியானவர் நிரப்புறார். ஆனால் அது மாத்திரம் அவர் செய்கிறதல்ல.
இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 6 காரியங்கள் செய்யுங்க. இன்றைக்கி நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ எப்பொழுது அதை அறிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் பரிசுத்தாவியானவரை நீங்கள் எப்படி அணுகுவீர்கள் என்கின்ற முறையே மாறிடும். நம்ம எதுக்காக பரிசுத்தாவியை தேடுறோம் அப்படின்றதே மாறிடும். முதலாவது ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். இந்த உலகம் அது ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்குதுங்க. ஆனால் இந்த உலகத்தில் தேவ ஞானம் பெற்ற ஜனங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர்களை கர்த்தர் இந்த வேதத்தில் அநேகர் அடையாளம் காட்டினார். அதில் விசேஷமாக நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் 4 நண்பர்களை வாசிக்கலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 4 நண்பர்கள். இவர்களுக்கு உலக பிரகாரமான ஞானம் அல்ல, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு தெய்வீக ஞானம், ஒரு விசேஷமான ஒரு ஆவி அவர்கள் உள்ள இருந்துச்சு. அது எது அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சுன்னு பார்த்தா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா, அந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா அந்த பாபிலோன் தேசத்தில் அவங்க அடிமைகளாக வராங்க. ஆனால் அந்த ராஜா சொல்கிறான், திடீர்னு நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஒரு கனவு கண்டேன். இந்த கனவுக்கு இந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டு ஐயா உங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராஜா சொல்கிறான், நான் சொப்பனத்தை சொன்னால் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுவேன், அதனால் நீ ஞானி தானே, நான் சொப்பனத்தையே சொல்ல மாட்டேன், நான் என்ன சொப்பனம் பார்த்தேன் நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறமா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுனா, அவங்க அந்த ஞானிகள் கல்தியர்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த ராஜாவுமே கேட்டதில்லையா உலகத்தில், நீங்கள் பார்த்த சொப்பனத்தை நாங்கள் எப்படியா சொல்கிறது, நம்ம பார்த்த சொப்பனமே அடுத்த நாள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, இவன் ராஜா சொல்கிறான் நான் பார்த்த சொப்பனத்தை நீ சொல்லு. இந்த ராஜா பாருங்க கடைசியில் சொல்கிறான், நீ சொல்ல முடியலன்னா எல்லா ஞானிகளும் கொன்று போடுறது உத்தரவு பிறப்பிச்சாச்சு. ஆனால் இந்த மனிதன் பாருங்கள், இந்த தானியேல், நான் சொல்கிறேன் உலக ஞானம் முடியாது என்று சொன்ன இடத்துல தேவ ஞானத்தை உடைய தானியேல் அன்றைக்கு தைரியமாக ராஜா பார்த்த சொப்பனத்தையே சொன்னான். நான் சொல்கிறேன் இன்றைக்கு உலக ஞானம் நமக்கு தேவைதான். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலக ஞானத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு ஞானத்தை யார் தரான்னு சொல்கிறா, பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் தருகிறார். நீங்கள் நிறைய பேர் அதை கேட்குறதே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிறீங்களா, அதை நிறைவாய் தருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா, அவர் எனக்கு ஞானத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு எப்படி பேசணுன்னே தெரியும். சில பேர்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் நிறைய கவுன்சிலிங்லாம் பண்ணுவோம் சபையில். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வாயை திறந்தாலே சண்டை தான் பாஸ்டர், நீங்களாம் தயவுசெய்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பேசுகிறதுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர். நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஒரு முறை ஒரு மிஷினரி ஒரு சபைக்கு வந்தார். வந்து தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தையெல்லாம் சொல்லி பயங்கரமாக ஆத்தும அறுவடை செய்யணும், ஆத்தும பாரத்தை பயங்கரமாக ஊற்றிட்டு போயிட்டார். இதை கேட்ட ஒரு மனுஷன் அவன் முடிவு பண்ணுறான், நம்ம பயங்கரமாக ஆத்தும அறுவடை செய்யணும், நம்ம போய் பலருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாயிட்டான். அடுத்த நாள் போய் கடையை திறந்தான். அவன் என்ன கடை வச்சுருந்தாருன்னா முடிவெட்டுற கடை வச்சுருந்தான். இந்த முடிவெட்டுற கடையை திறந்தார். காலில் திறந்துட்டு, இன்றைக்கி யார் வந்தாலும் சரிடா, முதல் வேலை அவனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஒருத்தன் அவசரமாக வரான் முடிவெட்டு. உள்ளே வந்த உடனே அவனை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டான். அவன் சொன்னான், ஐயா தாடி ஷேவ் பண்ணு ஐயா. அப்படியா, சரி உட்காருன்ட்டு க்ரீம்லாம் எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கத்தி ஒன்று, இந்த இது ஒன்று இருக்குது, கத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நேராக கழுத்தில் வச்சானா. வச்சுட்டு, இன்று மரித்தால் நீ எங்கே போவாயின்னா ஓடியே போயிட்டான். வருவானா அவன். ஆசை இருக்குது, ஆனால் ஞானம் இல்லை. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்குது. யார் தெரியுமா? அவர் அதிகாரிகளுக்கு முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானமாய் தருகிற ஒரு ஆவியானவர். நீங்கள் பயப்படாதீங்க, என்ன பேசணும்னு தெரில பாஸ்டர், எங்கள் மாமியார்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரில பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க. என் கணவன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில பாஸ்டர், அந்த ஞானத்தை கடவுள்கிட்ட கேளுங்க. அந்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் ஞானத்தை அருளுகிறவர். சத்தமாக ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, அவர் உணர்வை அருளுகிற ஆவியானவர். உணர்வு. யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செய்கிற ஒரு மிகப்பெரிய கிரியை என்னவென்றால், அவர் என்னை உணர்த்துகிற ஆவியானவர். நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாருங்க. அவர் எப்படி தெரியுமா? நம்ம எந்த வழியில் போகணும், இது பாவம், இது நீதி, இது நியாய தீர்ப்புக்கு உண்டானது, ஆண்டவர் நம்ம எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாய் நடத்துவார். அந்த உணர்வு நமக்கு தரது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நம்ம அந்த உணர்வுக்கு மாத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் அவர் நம்மை மேன்மையான இடங்களில் நடத்துவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. அதான் பிரச்சனை. நீங்கள் இப்போ பார்வோனை குறித்து நீங்கள் பார்த்தால், இந்த பார்வோன் பாருங்கள்,
அவனுக்கு வந்து மோசே போய் 10 முறை பேசுகிறாருங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்கு முன்பு தான் யுத்தம் பண்ணுற. அவன் சொல்கிறான், நான் கேட்பதற்கு இந்த தேவன் யார்? ஹூ இஸ் திஸ் காட் தட் ஐ ஷுட் லெட் ஹிஸ் பீப்புள் கோ? அவருடைய ஜனத்தை அனுப்பிவிடுவது இந்த தேவன் யார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாதையாக பாருங்க, ஒரே நாள் ஆண்டவர் 10 வாதையை அனுப்பல, ஒரே நாள் எகிப்தி அழிக்கல. ஆனால் ஒரு முறையும் அவனை உணர்த்தும் பொழுது வேதம் சொல்லுது, அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரா? இங்கே இருக்கிற வாலிபர்கள்ட்ட சொல்கிறேன், ஆண்டவர் சில காரியங்களை உன்னோட பேசுகிறாரா தம்பி? சில பாவங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரா? உனக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தவான் யார் தெரியுமா? அவர் உன்னை உணர்த்துகிற பரிசுத்தவான். அவர் அமைதியாக இருக்க மாட்டார். உனக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தவான் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், உனக்கு ஒரு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்தவான் உன்னை நிச்சயமாய் உணர்த்துவார். அந்த உணர்வுக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுப்போம்னு சொன்னால் நம்மை ஆண்டவர் மென்மேலும் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை நாங்கள் வந்து சென்னையில் நாங்கள் முன்னாடி 2008ஆம் ஆண்டுலேருந்து ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணுவோம், யூமி அண்டுன்னு ஒரு கான்சர்ட் பண்ணுவோம். இது பயங்கர ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இதை செய்வோம். அதற்காக பல மாதங்கள் உழைப்போம். ரொம்ப நேர்த்தியாக செய்கிற ஒரு கான்சர்ட், ஒரு இங்கிலீஷ் கான்சர்ட். அதில் ஒரு முறையும் நாங்கள் ஒரு டிவிடி ரிலீஸ் பண்ணுவோம். அந்த டைமில் டிவிடி இருந்த காலங்கள் டிவிடி ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு முறை இந்த கான்சர்ட் முடிஞ்சிருச்சு, அதோட டிவிடியை அடுத்த கான்சர்ட்டில் ரிலீஸ் பண்ணுவோம். பொதுவாக அப்படி தான் நடக்கும், அடுத்த கான்சர்ட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அடுத்த முறை செய்யும்போது. அப்போது அந்த குறிப்பிட்ட அது 2012 நினைக்கிறேன், அந்த குறிப்பிட்ட ஆண்டில் எங்களால் அந்த டிவிடியை முடிக்க முடியல டைமுக்கு. அதனால் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடைசியில் அந்த கான்சர்ட் அன்னைக்கு, இந்த சண்டே கான்சர்ட் அன்றைக்கு தான் டிவிடி முடியுது. எப்போ? ஒரே ஒரு டிவிடி, இந்த மாஸ்டர் டிவிடின்னு சொல்லுவோம். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த எடிட்டர் வந்து என்கிட்ட தரான். ஆனால் இப்போ தானே முடிக்க முடிஞ்சது. டேய், இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுறா, ஒரு டிவிடி வச்சு என்னடா பண்ணுறது? சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே எங்கள் சர்ச்சு, அப்போ வந்து எங்கள் சர்ச்சில் வந்து இந்த டிவிடி காப்பி பண்ணுற மெஷின் இருக்குது. எங்கள் அப்பாவுடைய செய்திகள் எல்லாம் அவங்க காப்பி பண்ணி புக் ஸ்டாலில் போடுவாங்க. ஸோ நான் காலையில் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னேன், டேய் வேறு வழியே இல்லை, ஒரு 300 டிவிடி மட்டும் என்ன பண்ணு, காப்பி பண்ணி சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சாயங்காலம் கான்சர்ட் ஆரம்பிக்கிறது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த பையன் ஓடி வந்துட்டு, அண்ணே எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னே, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. நானும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அந்த 300 டிவிடியும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன், பயங்கர டயர்டு, படுத்துட்டு காலையில் லேட்டாக தான் எழும்பினேன். எழும்பி கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி என்னுடைய இமெயில் திறந்தா பல பேர் இமெயில் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் லெட்டர் போட்டுருக்காங்க. என்ன இமெயில் போட்டிருக்காங்கன்னா, எல்லோரும் கிட்டத்தட்ட ஒன்றே தான் எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? ஐயா, நாங்கள் நேற்று வந்தோம் ஐயா, உங்கள் கான்சர்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு டிவிடின்னு ஒன்று விற்றீங்களே ஐயா, நாங்கள் வாங்கிட்டு போனோம் ஐயா, வீட்டுக்கு போய் போட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் தான் ஐயா உங்கள் பாட்டு வருது, அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே உங்கள் அப்பாவுடைய செய்தி ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா. எங்கள் அப்பாவுடைய செய்தி எனக்கு அதை செக் பண்ணுறது கூட இன்னொரு டிவிடியில், ஆனால் எல்லாரும் அதே தான் எழுதுறாங்க. எனக்கு உடனே பயங்கர சந்தேகம் வச்சு, என்னடா இது அப்பாவுடைய மெசேஜ் எப்படா இதில் வந்துச்சு? அப்பா மெசேஜ் குறைவாக சொல்ல, ஆனால் வாங்கினவங்கள பாட்டு கேட்குறதுக்காக வாங்கினாங்க. பார்த்தா எங்கள் அப்பா போட்டு பொழந்து தள்ளிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். உடனே நான் அந்த பையனை கால் பண்ணுறேன், என்னடா ஆச்சு, இது மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வருது, என்ன ஆச்சு? சொன்னால், அன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்கிறேன், இல்லைடா ஏதோ நடந்துருக்கணும், எனக்கு மனசே சரியில்லை. அன்றைக்கி ஃபுல்லாக இதை யோசிச்சு எப்படி நடந்துச்சு. ராத்திரி படுக்க போகிறேன், எனக்கு தூக்கமே வரல. உடனே அந்த பையனுக்கு கால் பண்ணி திருப்பி நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஏய், நீ உடனே கிளம்பி வா சர்ச்சுக்குன்னு. அவன் சர்ச்சுக்கு வந்த உடனே சொன்னேன், இந்த மேலே இந்த நான் எந்த ரூமில் அந்த டிவிடி கொடுத்தனோ, அந்த எந்த இடத்துல அந்த டிவிடி மெஷின்லாம் இருக்கும், அந்த காப்பி பண்ணுற மெஷின்லாம் இருக்கும், அந்த ரூமில் 4 பக்கமும் கேமரா இருக்குது, பாதுகாப்பு கேமரா இருக்கும், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நான் சொன்னேன், நான் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக ரிவைண்ட் பண்ணி எனக்கு அந்த காட்சிகள்லாம் எனக்கு எடுத்து காட்டு, சிசிடிவி காட்சிகள்லாம் காட்டு. நான் அவன் உடனே போயிட்டு ஒரு 1 ஹவர் மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுறான் ஒரு 10-11 மணிக்கு. அண்ணே கொஞ்சம் கீழே வாங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு. நானும் என்னடான்னு போனால், நான் வந்து இந்த டிவிடி அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இவன் என்ன பண்ணுறான், அந்த டிவிடி காப்பி பண்ணுற ஒரு மேலே ஒரு தட்டு இருக்கும், அதில் போட்டுட்டு அது கீழே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதில் தான் ஃபஸ்ட்டு காப்பி ஆகும். அதில் காப்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா டிவிடிக்கும் போகும். இதுதான் அதோடைய மெத்தட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெயின் டிவிடிலேருந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஃபஸ்ட்டு காப்பி ஆகுது. அது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இவன் அது 20 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டு இவன் போயிட்டான், அது போட்டு விட்டு போயிட்டான், வந்து பார்த்துக்கலான்னு. இவன் இப்படி போட்டுட்டு போகிறான். கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் ஒரு பையன் ஒரு கட்டிங் பிளேயரை எடுத்து இந்த கம்ப்யூட்டரை திறந்து இது காப்பி ஆகிட்டு இருக்கிற கேபிளை அப்படியே கட் பண்ணி விட்டான். இதை ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் காப்பி ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த ஃபைலையும் ஏற்கனவே உள்ள எங்கள் அப்பாவுடைய செய்தி ஒன்றுச்சு, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து காப்பி அடிச்சு விட்டான். இவன் வந்த உடனே நான் போட்டேன்டா எல்லாத்தையும் விட்டான்.
இதை வந்து அவன் பண்ணதான், அதுவும் கரெக்டாக கேமரா கீழே உட்காந்தான் பாருங்க, அவன் அப்படியே கையும் களவும் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கோபம்னா, ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் உழைச்சிருக்கிறான், இவன் பாட்டை கட் பண்ணி விட்டு போயிட்டான். எனக்கு கோபம்னா அந்த மாதிரி ஒரு கோபம். இதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், ஏன் அவன் செஞ்சான் தெரியுமா? எதுக்கு செஞ்சான்னா, அவர் எங்கள் சர்ச்சில் ஃபுல் டைம் ஸ்டாஃப். யார்? எங்கள் சர்ச்சில் சம்பளம் வாங்குற ஒருத்தர் இந்த கட் பண்ணார், ஃபுல் டைம் வேலை நம்மக்கிட்ட வேலையில் இருக்கார். எதுக்குடா கட் பண்ணனா, அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், இந்த மிஷினுக்கு நான் தான் இன்சார்ஜ், என்ன கேட்காம அவர் எப்படி அவன்கிட்ட கேட்டு வேலை வாங்குவார்? நீங்களே சொல்லுங்கள், விடலாமா வேணாமா அவனை? எனக்கு நேராக வீட்டுக்கு வந்தேன், என் மனைவிட்ட சொன்னேன். நைட் தான் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த 11 மணி அவன் என் கண்ணு முன்னாடி இல்லாதனால தப்பிச்சான். அன்றைக்கி இருந்திருந்தான், அன்னைக்கே அவனுக்கு இன்பரா ஈட்டியில் பாடி அவனுக்கு கடற்காரன் நடத்தியிருப்பேன். நான் வீட்டுக்கு வந்து என் மனைவிட்ட சொல்கிறேன், அம்மா நாளைக்கு இவன் எங்கே போயிடுவான், இங்கே தானே வரணும், நம்ம சர்ச்சில் தானே வேலை செய்கிறான், இங்கே தானே வரணும், நாளைக்கு பாரு அவனை 4 கேள்வி நாக்கு பிடுங்குற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கேட்டு அவனை வேலையை விட்டு கிழிக்கிறானா இல்லையா பாரு, அவனை முட்டிக்கிறான் பாரு அவன் கதையை அப்படின்னு பயங்கர கோவம். அப்படி கோவத்தில் படுக்கிறேன். ஆவியானவர் பேசுகிறாரு, நாளைக்கு நீ ஒரு வார்த்தை அவன்கிட்ட பேசக்கூடாது. நான் ஆண்டவரே இந்த பாருங்க, இந்த நான் என்ன பண்ணேன், அவன் இங்கே பாருங்களேன், தீமை செய்கிறது இல்லைங்க, நான் அவனுக்கு தீமை யோசித்தது கூட கிடையாதுங்க, யோசித்தது கூட கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு நான் தீமையை யோசித்தது கூட கிடையாது. நான் ஆண்டு சொல்கிறேன், நாளைக்கு நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, ஈஸி கிடையாது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சாட்சி, இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து அவன் நான் பேசினதே இல்லை. இன்றைக்கும் எங்கள் சபையில் ஃபுல் டைம் ஸ்டாஃபாக இருக்கிறான். சில வேளையில் ஆவியானவர் நடத்துவார், உணர்த்துவாருங்க. இன்றைக்கி நீங்கள் உண்மையாக யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனை நான் மாட்டினது காரணம் தெரியுமா? அது ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உணர்த்துவார், வேணாம்ப்பா, அமைதியாக இருப்பா, விட்டுருப்பா. நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரி ஆண்டவருக்கு அட்வைஸ், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆண்டவர், ஆண்டவர் போ. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துறாருங்க. இங்கே இருக்கிற வாலிபர்கள்ட்ட சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ போகிற பாதையில் ஆண்டவர் உணர்வை தருகிறார். நான் சொல்லுவேன், அந்த உணர்வை நம்ம கேட்டால் அதன்படி நடந்தோன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு ஒரு அவசியமே இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை வெற்றியின் பாதையில் நடத்த உண்மை உள்ளவராக. நேரம் அதிகமாகிட்டே உணர்வை அருளுகிற ஆவியானவர். 3வது ஆலோசனை அருளுகிறார். நம்ம கடைசி முடிக்கும் போது 6 பாயிண்ட் கேட்பேன், எல்லாரும் சொல்லணும். முதலாவது அவர் எதை தர்றார்? ஞானத்தை அருளுகிறார். 2வது உணர்வை அருளுகிறார். 3வது ஆலோசனை. நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்போது ஆலோசனை என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன குழந்தைக்கும் ஆலோசனை தேவை, வயதான தாத்தா பாட்டிக்கும் ஆலோசனை தேவை. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம், ஒரு அளவுக்கு மேலே நம்ம வயசு ஆகிட்டோம்னா இனிமேல்ட்டு எனக்கு ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்னுடைய பையனுக்கு வந்து 14 வயசு, எனக்கு 43 வயசு, என்னோட 30 வயசு சின்னவன் அவன். ஆனால் இன்றைக்கும் அவன் சில சொல்லுகிற ஆலோசனைகள் எனக்கு உதவியாக இருக்குது. நான் வந்து நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே ஆலோசனை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோம்பேறியே நீ யார்கிட்ட போய் கற்றுக்கோ. ஏங்க நம்ம சைஸ் என்ன, எறும்பு சைஸ் என்னங்க, ஊதுனா செத்துருங்க அது. ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய மனுஷன் எறும்புகிட்ட கற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்குது? பாடம் இருக்குது. மரிக்கிற வரைக்கும் நாம் ஆலோசனைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னுடைய நிறைய வாட்ஸ்அப், நம்ம இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குல்ல, இதில் நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னுடைய ஃபோனில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் அல்லது நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிற, கனம் பண்ணுகிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் 12 பேர் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குரூப்போட பேர் The 12 அப்படின்னு வச்சுருக்கிறேன். இந்த 12 பேர் யாருன்னா, இதில் 3/4 பேர் என்னோட வயதில் சின்னவங்க. 3/4 பேர் என்னோட வயதில் சின்னவங்க. சில பேர் என்னுடைய சபை விசுவாசிகளாக இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு 12 பேர் இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏதாகிலும் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை தைரியமாக என்கிட்ட சொல்லணும். அதுதான் இவங்க வேலை. அவங்கள நான் எந்த நிலைமையில் வச்சுருக்கேன்னா, வருஷத்துக்கு 2 முறை வெளியே ஹோட்டல் கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஆனால் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, 'நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் முதல் ஆளாக நீ என்கிட்ட வந்து சொல்லணும். தைரியமாக என்கிட்ட சொல்லணும். நான் தைரியமாக சொல்லுவேன். 2வது, 'நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை தைரியமாக என்கிட்ட சொல்லணும். 3வது, 'நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் முதல் ஆளாக நீ என்கிட்ட வந்து சொல்லணும்.
நான் உன்னை தப்பாக நினைப்பேன்னு சொல்லியோ இல்லை நான் உன்னை திட்டுவேன்னு சொல்லியோ ஒரு நாளும் யோசி. நான் சொல்கிறேன், எத்தனையோ முறை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இந்த பண்ணது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னா, நான் ஒரு நாளும் டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது. நான் ஒரு நாளும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிலாம் சொன்னதே கிடையாது. அப்படியாப்பா தெரிலப்பா, நான் அதை குறித்து நான் ஜோம் பண்ணுறப்பா, அதை குறித்து யோசிக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த ஆலோசனைக்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் விசேஷமாக வாலிபர்கள் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் திறந்த செவி உள்ளவளாக இருங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். நான் வந்து நான் சொன்னது போல் 23 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு அதற்கப்புறமா எனக்கு ஆண்டவரை நடத்தின ஒரு பாதை என்னவென்றால், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கண்மூடித்தனமாக கேட்பேன். அதை மீறி பேச்சே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஃப்ரெஞ்சு பியர்ட் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இந்த குறுந்தாடி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆசை. அது நல்லா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். அது வச்சுருந்தாலே எனக்கு ரொம்ப. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், என் கூட பாட்டு பாடுவார். ரொம்ப அவரை பற்றி எனக்கு ரொம்ப, அவரை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது தப்பு இல்லையா அதெல்லாம் நான் பேச வரல, அழகாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தை பிடிக்காது. அது ஏனே தெரியாது. அதை கண்டாலே அப்படியே கடுப்பாவார், பிடிக்காது. நான் சொல்கிறேங்க, எனக்கு இன்றைக்கு 43 வயதாவது. இன்றைக்கு வரைக்கும் இந்த குறுந்தாடி எப்படி இருக்கும்னு கண்ணாடி முன்னாடி கூட வச்சு பார்த்தது கிடையாது. எத்தனையோ முறை ஆசைப்பட்டிருக்கு இந்த ஷேவ் பண்ணும்போது, சரி சும்மா வச்சு தான் பார்ப்போமே எப்படி. ஆனால் மனசு கேட்கலைங்க. எங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சுங்க. இப்போ எங்கள் அப்பா இல்லை. இன்றைக்கு கூட எனக்கு அதை வைக்கணும்னு ஒரு ஆசையே வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை நான் வைக்கிறதுக்கு விரும்பலை. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற என் தகப்பனை நான் நேசிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன், அவ்வளவுதான். வேற எந்த காரணமே கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பெற்றோர்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது அப்படியே இம்மிடியட்டாக எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததியாக இன்றைக்கு நம்ம மாறிட்டோம். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் சொல்கிறது கேட்டிருக்கேன். அப்பா அம்மா எதாவது சொன்னால் உடனே கேட்குறேன், இது எங்கள் பைபிளில் எங்கே எழுதியிருக்கு, ஏன்னா மற்றெல்லாம் படித்து கிழிச்சு முடிச்சிட்ட மாதிரி. நான் சொல்கிறேன், நாங்கள் கேட்கலைங்க. நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிபர் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் சவால் விடுறேன். உன்னுடைய பெற்றோரை கனப்படுத்தி பாருங்கள், அதற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், தேவன் எங்களுக்கு கொடுத்த தலைமைத்துவத்திற்கும் எங்களுடைய தகப்பன் தாய்க்கும் கனம் பண்ண ஆண்டு கிருபை கொடுத்தார். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், இன்றைக்கி உங்கள் பெற்றோரை நேசிங்க, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க, உங்கள் பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் யோசேப்புடைய சம்பவத்தில் பாருங்கள், மோசே காலத்தில் இருந்த பார்வோன் தனக்கு ஆலோசனை வந்த பொழுது அதை உதறி தள்ளிட்டு போனான். நான் ஏன் கேட்கணும்னு போனான், ராஜ்யபாரத்தை அவன் தேசத்தையும் இழந்தான். ஆனால் இந்த யோசேப்பு காலத்திலையும் அதே தேசத்தில் ஒரு பார்வோன் இருந்தான், வேற பார்வோன். இவன் யார் தெரியுமா? இவனும் பெரிய ராஜா. ஆனால் அந்த ராஜா பாருங்க, ஒரு அடிமையாக இருந்த ஒரு யோசேப்பு போய் ஆலோசனை சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஐயா இதுதான் உங்களுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் அவன் சொல்கிறான், 7 வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த 7 வருஷம் என்ன செய்யணும். யார் தெரியுமாங்க? ஒரு சின்ன பையன் வந்து அந்த ராஜாவுக்கும் அவனுக்கும் கம்பேர் பண்ணும்போது அவன் தகுதியிலையோ அவன் வந்து அந்தஸ்துலையோ அவன் எதுலேயுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறாங்க, ராஜாவே 14 வருஷத்துக்கு திட்டத்தை கொடுத்துறான், இப்படி நீங்கள் பண்ணுங்க. அந்த ராஜா சொல்ல, டேய் உன்னை யார் கேட்டது, நான் சொப்பனத்துக்கு தானே அர்த்தத்தை சொல்ல சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீ சொன்ன பிறகு நான் என் தேசத்தை என்ன பண்ணணும் உன்னை கேட்டனா அப்படின்னு கேட்கல. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, ஒரு பெரிய பார்வோன், அந்த காலத்தில் பார்வோனை தெய்வமாய் வணங்கினார்கள். அந்த பார்வோன் தன்னை தாழ்த்திட்டு, அப்பா உன் ஆலோசனை சூப்பராக இருக்குப்பா அப்படின்ட்டு மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டாங்க. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானானில் பஞ்சம் இருந்துச்சு, ஆனால் எகிப்தில் அவ்வளோ தானியம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ராஜா தன்னை தாழ்த்தினா. எதுக்குன்னா? ஆலோசனைக்கு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற ஆலோசனை கொஞ்சம் தாழ்த்துங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் தாழ்த்துங்க, பரவாயில்ல. உங்கள் பெற்றோர்களுக்கு முன்பதாக நீங்கள் தாழ்ந்து போவதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. ஆண்டவர் அவர்கள் அதற்காக தான் ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறார், உங்களை நடத்துவதற்காக கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அம்பானது எவ்வளவு தூரம் இழுக்கப்படுகிறதோ அவ்வளோ உயரத்துக்கு போகும். நீங்கள் உங்கள் வாலிபர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோர் உங்களை இழுக்கிறாங்களா, தம்பி வேணாம்ப்பா, தங்கச்சி வேணாம், பாப்பா இதை செய்யாத, ஏன் இப்படி பண்ணுற, உன்னை பிடிச்சி இழுக்கிறாங்களா? நிறைய பேருக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் நெய் 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 ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க பாஸ்டர். இல்லை,
நான் சொல்கிறேன், உங்களை இழுக்கிறாங்களா? எதுக்கு தெரியுமா? ஆண்டு எதுக்கு தெரியுமா இழுக்க விடுறாரு? எவ்வளவு அதிகமாக நீங்கள் இழுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரமாக அம்பு பறக்கும். நீங்கள் எதற்காக அழைக்கப்படுறது தெரியுமா? நட்சத்திரங்களுக்கு போகணுங்க. நீங்கள் யூ ஆர் மென்ட் ஃபார் த ஹெவன்ஸ், யூ ஆர் மென்ட் ஃபார் த ஸ்டார்ஸ். ஆனால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பார்த்தா இங்கே ஓடிக்கிட்டு இருக்க சின்ன சின்ன எலியும் பூச்சியும் அடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? மேலே போகிறதுக்கு நம்ம இழுக்க விடலைங்க. நான் சொல்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எங்கள் அப்பா நடத்தின விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல, புரியல, ஏன் இப்படி சொல்கிறாருன்னே புரியல. ஆனால் விட்டு கொடுத்தோம். பரவாயில்ல, அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், ஏதோ நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, விட்டு கொடுத்தோம். பாருங்களேன், நான் சொல்கிறேன், ஆண்டவர் எங்களை உயரத்தில் வச்சிருக்கிறாருங்க. இன்றைக்கு அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, சாட்சியாக வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆலோசனை உங்களுக்கு வருகிறதா? அந்த ஆலோசனைக்கு நீங்கள் விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஆலோசனை அருளுகிறாவியம். 4வது பலனை அருளுகிறாவியம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள், நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவர் பலனை தருகிறார். நீங்கள் சீஷர்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். எந்த சீஷர்கள் பயந்து போய் உட்கார்ந்துருந்தார்களோ, எந்த பேதுரு ஒரு ஸ்திரீ முன்பதாக கூட நின்று நான் இயேசுவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது கூட தைரியம் இல்லாமல் அவர் ஓடி ஒளிஞ்சாரோ, மறுதளிச்சாரோ, நீங்கள் பார்க்கலாம். அதே சீஷர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பாருங்களேன், அவங்க எப்படி தெரியும் மாறினாங்க? பலன் உள்ளவர்களாக மாறினாங்க. 3000 யூதர்களுக்கு முன்பதாக தைரியமாய் ஆண்டவரோட சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. என்ன தைரியம்னா, எப்படிப்பட்ட தைரியம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தருகிற தைரியம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி சில காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? சில காரியங்களை குறித்து, ஆண்டவரே இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும், இந்த காரியத்தினுடைய எதிர்காலத்தில் எனக்கு எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பயந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். நான் ஒன்றே சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம். நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களை பலப்படுத்துகிற ஒரு பரிசுத்தாவின் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு மிஷினரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் காட்டு பகுதியில் தேவனை அறியாத ஜனங்களுக்கு அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். பயங்கர கடினமான ஒரு சூழ்நிலை. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக உங்கள் மனைவிக்கு பயங்கர கோபம். இவர் என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஊழியம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனாலும் அவர் பொறுப்பெடுத்தலை. அவர் பாட்டு ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறார். எவ்வளவோ டார்ச்சர் பண்ணாலும் அவர் தாங்கிட்டு போய். இப்போ ஒரு நாள் கடைசியாக முடிவு பண்ணிட்டான், இந்த மனுஷனை பயமுறுத்தி இந்த காட்டை விட்டு நம்ம போயிடணும், இந்த காட்டை கண்டாலே இந்த மனுஷன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம். ஒரு நாள் இவர் நைட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். ரொம்ப லேட்டாக தான் வருவார். இவர் ஊழியத்துக்கு போயிட்டு வர நேரத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக பயங்கரமாக வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பயங்கர பேய் மாதிரி மேக்கப் அடிச்சுட்டு நேராக போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்காங்க. இவர் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நடந்து வர்றார். வந்த உடனே ஒரு பக்கத்தில் வந்தோடனே மரத்தில் இப்படி எகிரி இப்படி குச்சான், ஃப்ரண்ட்டில் குச்சி அப்படின்னா அவர் மதிக்கவே இல்லை. அவருக்கு யாருன்னே தெரில. அதான் சொல்கிறாங்க, சில பேர்லாம் மேக்கப் போட்டால் கணவனுக்கே தெரில யாருன்னு. அந்த மாதிரி சென்னையில் சொல்கிறேன். இவர் யாருமா நீ, ஆளே தெரில. உடனே சொன்னாராம், ஏம்மா உன்னை பார்த்தா யாருன்னு தெரில, ஆனால் நீ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஒன்று உன் முகத்தையும் உன்னுடைய இதையும் பார்த்தா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீ தேவ தூதனாக இருக்கணும். ஆனால் நீ தேவ தூதனாக இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருக்கு ஊழியம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நானும் ஊழியம் பண்ணுறேன். 2 பேரும் ஒரே தேவனுக்கு தான் ஊழியம் பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்னை எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீ தேவ தூதனாக இருந்தாலும் பயம் இல்லை. அப்புறம் 2வது சொன்னார், தேவ தூதனா இல்லாட்டி நீ பேயாக இருப்பேன். பேயாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா உன் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பேயெலாம் வர தேவை, கருப்பாம்பூச்சி வந்தாலே போதும், நீங்களும் பயங்கர தைரியசாலிகள். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது சூழ்நிலை கண்டு பயந்துருக்கிறீங்களா? நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துவார். விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர். 5வது அவர் யார் தெரியுமா? அறிவை அருளுகிற ஆவியானவர். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார். இன்றைக்கு சபைகளில் ஒரு சங்காரம் போயிட்டுருக்குங்க. என்ன சங்காரம் தெரியுமா? வேத அறிவு இல்லாத ஒரு சங்காரம். ரொம்ப வேதனையோடு இதை நான் பேசுகிறேன். இந்த சபையின் மேலே ஒரு பாரத்தோடு நான் பேசுகிறேன். இன்றைக்கு சென்னையில் வேதனையான சம்பவம். இன்றைக்கு நினச்சவன் எல்லாம் என்னென்னமோ செய்திகள், எப்பேற்பட்ட உபதேசங்கள் வருகிறது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் ஒரு வியாக்கியானம், ஒரு உபதேசம்.
ஆனால் நான் இந்த பேசுகிறவங்கள குறை சொல்ல மாட்டேன். யார் தெரியுமா பிரச்சனை? அதை கேட்குறாங்க பார்த்தீங்களா? என்றைக்கு விசுவாசிகளுக்கு வேத அறிவு இல்லையோ அன்றைக்கு சத்ருவானவன் எப்படியாச்சும் இன்னைக்கு குழப்பி விட்டுருவான். இன்றைக்கு பாருங்கள், ஒரு காலத்தில் செய்தி அப்படின்னு சொன்னால் நம்ம சர்ச்சில் மட்டும்தான் கேட்க முடியும், அதுதான் செய்தி. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. யூடியூப்பை திறந்தா இஷ்டத்துக்கு யார் யாரோ செய்தி கொடுக்குறாங்க. டிவி சேனலில் திறந்தா அதில் 1008 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் அது ஒரு தனியாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பலவிதமாக செய்திகள் கேட்ப தவறல்ல. ஆனால் ஒன்றை விளங்கி கொள்ளுங்க, நான் இது ரொம்ப கவனமாக நான் பேசுகிறேன். டிவியில் ஒருத்தர் வந்துட்டாருன்றதுனால அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் உபதேசத்தில் அநேக விசுவாசிகள் விழுறது காரணம்னா அந்த ஊழியர் டிவியில் பேசிட்டாருங்க ஐயா. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கூட 30,000 ரூபா இருந்தால் நீங்கள் கூட டிவியில் பேசலாம். யார் வேணால் டிவியில் பேசலாம், காசு இருந்தால் போதும். நீங்கள் நினச்சிக்காதீங்க அவர் டிவியில் பேசுகிறாரு, அவர் பேசினா கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, நான் சொல்கிறேன், நான் பேசுகிற செய்தி நீங்கள் பாஸ்டர் நீங்கள் பேசுகிறது பைபிளோட ஒத்து போலையே பாஸ்டர் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கள்ள தீர்க்கதரிசி தான், கள்ள உபதேசி தான். அது யாராக இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய ஊழியராக இருக்கலாம். நாங்கள் பேசுவது வேதத்தோட ஒப்பிட்டு போகலையா, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ ஐயா, இவர் பேசுகிறதும் பைபிளில் அது வேறு மாதிரி இருக்கே. இதுக்கு முதல்ல தேவை என்ன தெரியுமா? நமக்கு பைபிள் தெரியணும், வேத அறிவு. இந்த அறிவு இல்லாவிட்டால் ஜனங்கள் சங்காரமாவார்கள். இன்னைக்கு சில பேருக்கு வேத அறிவு இல்லாததுனால என்னென்னமோ வியாக்கியானங்கள். ஒரு முறை நான் சர்ச்சில் மெசேஜ் குடிச்சிட்டு கீழே இறங்கினா ஒரு அம்மா, அந்த அம்மா உங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கணும். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, பா நான் ஏன் தெரியுமா இவ்வளோ இளமையாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொல்ல நினச்சேன், அப்பெல்லாம் ஒன்று தெரியலையே அப்படின்னு சொல்ல நினச்சேன். சரி எதுக்கு வேணாம் அப்படி, இல்லைம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஐயா, அதனால தான் இவ்வளோ இளமையாக இருக்கிறேன். எனக்கு ஒரே க்யூரியஸ் ஆயிடுச்சு. உடனே அப்படியா சொல்லுங்க, நானும் விசுவாசிக்கிறேன் அந்த வசனத்தை. உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? கழுகுக்கு சமானமாய் அவனுடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகுது. அதில் திரும்ப மட்டும் சத்தமாக சொல்கிறான், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ. நான் கேட்டேன், எதுக்கு அந்த திரும்ப மட்டும் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, அழுத்தி சொல்கிறீங்க? அவன் சொன்னான், அதான் ரகசியமே. என்ன ரகசியம்? எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு பார்த்தியா, அந்த 52 அப்படியே திரும்பிருச்சான். எப்படி? நான் சொன்னேன், ஏம்மா இன்னும் 7 வருஷத்தில் உங்களுக்கு 59 ஆகுமே, அப்போ அப்படியே திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? சம்பந்தமே கிடையாது. அதாவது அவங்களுக்கு என்ன வியாக்கியானம் தோணுதோ அதுதான் வியாக்கியானம். நான் சொல்கிறேன், இந்த வேத அறிவு உங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன். நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசுவானவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் கவனிங்க. இயேசுவானவர் அவர் சத்ரு சோதிச்சாங்க, சாத்தான் சோதிச்சான். இயேசு எதை பயன்படுத்தினார் தெரியுமா? வசனத்தை தான் பயன்படுத்தினார். சாத்தானை ஓட்டுறதுக்கு எதை பயன்படுத்தினா? வசனத்தை பயன்படுத்தினார். அவன் சொல்கிறான், எனக்கு நல்லா கவனிங்க, அவனும் வசனத்தை தான் சொன்னான். அவன் வசனத்தை சொல்லிட்டு சொல்லுவான், என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவான். உடனே இயேசு, அப்படியாப்பா என்று எழுதியிருக்கா, சரிப்பா கொடுப்பா, அந்த கல்லை கொடுப்பா, அப்பமா மாற்றி சாப்பிட்றேன்னு சொல்ல. ஆண்டு இருந்து சொன்னார், சரியும்ப்பா என்று எழுதியிருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு சொன்னார், என்றும் எழுதியிருக்கு. இதுதான் முக்கியம். ஒரு விசுவாசி எப்போ தெரியுமா அசைக்கப்படாமல் இருப்பாங்க? என்று எழுதியிருக்கிறது மாத்திரம் இல்லை, என்றும் எழுதியிருக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி அநேக விசுவாசிகள் கீழே விழுறது காரணம்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதல் என்ன பண்ணுறோம்னா பைபிளை காமிச்சு பைபிளில் தான் பேசுகிறாங்க. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. உடனே நம்ம ஆட்கள், ஐயோ எங்கள் பாஸ்டர் கூட இவ்வளோ வெளிப்படுத்தல் இல்லைங்க, என்னென்னமா பேசுகிறாங்க இவங்க, உடனே ஓடிடுறது. அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியணும். ஐயா என்று எழுதியிருக்கிறது ஒன்று, இன்னொரு பகுதியில் பாருங்கள் என்றும் எழுதியிருக்கு. நீங்கள் அது உங்களுக்கு தெரிலன்னு வைங்களேன், நம்மளை தள்ளிடுவாங்க. எனக்கு ரொம்ப தாழ்மையோடு நான் கேட்குறேன், இந்த வேதத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். வேதத்தோட நேரத்தை செலவு. நான் சொல்லுவேன், இந்த வேதத்தில் 1500 பக்கம் இருக்குங்க, சராசரி 1500 பக்கம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 பக்கம் வாசிச்சிங்கன்னா, 5 பக்கம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 300 நாளில் முடிச்சிடலாம் பைபிளில். 5 பக்கம் வாசி 20 நிமிஷம் ஆகுமா, 25 நிமிஷம் ஆகுமா? நான் கேட்குறேன், ஒரு வேளை நமக்கு அந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் பைபிள் படித்து முடிக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன தெரியுமா? நமக்கு தேவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கூட இல்லை. அதான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் நீங்கள் எதுக்காக என்ன செய்தி எதிர்பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னு தெரில. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர், நான் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது
நான் வேதத்தோட செலவு பண்ணுறேன். நான் சொல்கிறேன், இதை படித்து பாருங்கள். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவனுடைய வேதத்தை படித்தவனும் தேவனுடைய பாதத்தை பிடித்தவனும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. சரித்திரமே கிடையாது. எங்கள் அப்பா வாழ்க்கை நான் அதை பார்த்தேன். ஒரு 8வது படித்த ஒரு மனுஷன், ஆங்கிலம் தெரியாதுங்க அவருக்கு எந்த பைபிள் காலேஜ் டிகிரியும் கிடையாது, அவருக்கு எந்த படிப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது, கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆவடி பட்டணத்தையே கலக்கினார். எப்படி தெரியுமா? இதை ஒன்றே ஒன்று தான், இதில் இரவும் பகலும் தியானமாக இருந்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வேதத்தை தேடி வாசிங்க. இதில் தேவன் அவ்வளவு அற்புதமான புதையல்களை ஆண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத அறிவு இல்லை அப்படின்னா நம்ம சங்காரமாக. ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு வயசான அம்மா. இந்த வயசான அம்மா அவங்களுக்கு 3 பசங்க இருந்தாங்க. இந்த 3 பசங்களும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி இந்த 3 பசங்களும் யோசிச்சாங்களா, அம்மாவை பார்க்குறதுக்கு நம்ம ஊருக்கு வரலாம், கிறிஸ்மஸ் அப்போ ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணுறாங்க. ஆனால் வரதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஏதாவது பெருசாக கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மா தனியாக தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன், வயசான அம்மா கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணா, அங்கேருந்தே காசு அமிச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டான். கிறிஸ்மஸ் அப்போது டெடிகேஷன், அதுக்கு வீடு காசு அமிச்சு வீடு கட்டியாச்சு. 2வது பையன் அம்மாவுக்கு ஒரு விலையுள்ள கார், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார், ஒரு 80 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணிட்டான். 3வது பையன் யோசனை, என்னன்னா அண்ணன் வீடு கட்டார், 2வது அண்ணன் கார் வாங்கிட்டார், நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி இஸ்ரேல் தேசத்துக்கு போனோம். போயிட்டு பல லட்சங்கள் கொடுத்து ஒரு புறா ஒன்று வாங்கணும். ஏன் இந்த புறா இவ்வளோ வேலைன்னு சொன்னால், இந்த புறா வேதத்தையே மனப்பாடம் பண்ண புறா. இவன் என்ன ஆசைன்னா, அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, கண்ணு தெரியாது, ஆனால் பைபிள் படிக்கணும்னு ஆசை. அதனால் என்ன பண்ணலாம், இந்த அம்மா ஒன்றுமே சொல்ல தெரியாது, இந்த புறாட்ட போய் மத்தேயு 1 அப்படின்னா அது மத்தேயு 1 ஃபுல்லாக ஒப்பிச்சிடும். அது மாதிரி எந்த அதிகாரம் சொன்னால் போதும், அதிகாரம் மட்டும் சொன்னால் போதும், ஃபுல்லாக ஒப்பிச்சிடும். ஸோ இது எல்லாம் 3 பேர் வந்தாங்க, கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பசங்க வந்தது கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் பயங்கர சந்தோஷம். எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, நியூ இயர் கொண்டாடி முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போன பிறகு அம்மா 3 பேருக்கும் நன்றி கடிதம் எழுதினாங்க. முதல் பையனுக்கு எழுதின நன்றி கடிதம், மகனே அம்மாவுக்கு நீ 8 பெட்ரூம் உள்ள வீடு கட்டி கொடுத்துருக்கடா, ஏன் இவ்வளோ பெரிய வீடு எதுக்குடா எனக்கு, இது ஒரு ரூம் சுத்தம் பண்ணி பாதுகாக்கிறதுல போதும் இருக்குது, நான் தனியாளாக எவ்வளோ பாடுபடுறேன், ஆனாலும் பரவாயில்ல, உன் அன்பிற்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு. 2வது பையனுக்கு எழுதினா, டே மகனே அம்மாவுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கி கொடுத்துருக்குற, இந்த கார் எனக்கு ஓட்டவும் தெரியாது, அம்மா கண்ணே தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. 3வது பையனுக்கு எழுதினா, மகனே நீ ஒருத்தன் தான்டா அம்மாவுடைய இருதயத்தை புரிஞ்சவன், இவ்வளோ அழகான ஒரு புறா வாங்கி கொடுத்த, நேற்று அதை குழம்பு வச்ச பாரு என்ன டேஸ்ட்ரான்னா. புறா நல்ல புறா தான், புறா பைபிளை படித்த புறா தான், ஆனால் புறா சங்காரமானது காரணம் என்ன தெரியுமா? அறிவில்லை. அதை எப்படி பயன்படுத்தணுன்ற அறிவில்லை. அதனால நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை உங்கள் அறிவில் படிக்காதீங்க, பரிசுத்தாவினோட துணையோடு படிங்க. இதை அறிந்து கொள்வது பரிசுத்தாவின் கிருபை தராருங்க. அறிவை அருளுகிற ஆவியானவர், அறிவை அருளுகிற ஆவியானவர். கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர். உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தாவின் இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எது நியாயம், எது தப்பு, எது நீதி, எது பாவம் அப்படின்றத உணர்த்துறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால், நம்ம எவ்வளவுதான் கோட்பாடுகளோடு வாழ்ந்தாலும் நம்மளை என்னைக்கோ ஒரு நாள் தள்ளிடுவாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் நிறைய பேர், எனக்கே இந்த கேள்வி இருந்திருக்கு, நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டேன், பாஸ்டர் நம்ம கிறிஸ்தவர்களை விட, ஆண்டவரை நேசிக்கிறவங்களை விட உலகத்தான் ரொம்ப நல்லவனாக வாழ்கிறானே பாஸ்டர், நேர்மையாக வாழ்கிறானே பாஸ்டர், விசுவாசிகள் கூட அந்த அளவு நேர்மையாக இல்லாட்டி கூட உலகத்தான் அவ்வளவு நேர்மையாக வாழ்கிறானே பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் அதுக்கு எதிர்ப்பு சொல்லலை. அநேகர் தேவனை அறியாதவர்கள் கூட ரொம்ப நல்லவர்களாக வாழ்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நன்மை எதை பொறுத்து இருக்கு, அல்லது அவங்க இது நல்லது இது சரி அப்படின்றத எதை வச்சு அவங்க தீர்மானிக்கிறாங்க என்றால், உலகத்தில் பெரும்பான்மையான ஜனங்கள் எதை சரி என்று சொல்லுகிறார்களோ அதை வச்சு தான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சட்டம் இதுதான் அப்படின்னு உலகம் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி பாருங்க, அந்த சட்டத்தை முழுமையாய் கீழ்ப்படிந்து அதற்கு சரியாய் வாழ்வார்கள். அவர்களுடைய மனசாட்சியின்படியையும் அல்லது அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை எப்படி நடத்தினார்களோ, இந்த உலகம் ஒரு சூழலிலே ஒரு கட்டுப்பாட்டிலே போகும்பொழுது அந்த கட்டுப்பாட்டிற்குள்ளே தங்களை வைத்துக்கொண்டு அது எதெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதை இவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு சரி என்பதை உணர்த்துவது இந்த உலகம் அல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இது மாத்திரம் நமக்கு இல்லைனா, ஆவியானவர் மாத்திரம் நமக்கு இல்லைனா, சில வேளைகளிலே உலகம் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதை ஆவியானவர் தவறு என்று சொல்லுவார் என்றால் அது தவறுதான். சட்டம் ஒரு காரியத்தை சரி என்று சொல்லுகிறது, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தவறுன்னு சொல்லுவார்னா அது தவறுதான். அதுதான் அவங்களுக்கு கிடையாது. அப்போ என்னை நடத்துகிறது யார்? எனக்குள்ள ஒரு ஆவியானவர். அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறார். அந்த ஆவியானவர் தான் யாருக்குள்ள இருந்தார்னா, யோசேப்புக்குள்ள இருந்தார். அவன் பாருங்க, அந்த அம்மா, அந்த வீட்டை எஜமாட்டி அவனை பாவத்திற்கு அழைக்கிறாள். இவன் அந்த பாவத்தை தேடி போல, ஆனால் பாவம் அவனை தேடி வருது. அந்த சூழலிலே அவன் பாவம் செய்வதுதான் அவனுக்கு அவனை தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த பாவத்தை செய்யணும். அந்த இடத்துல வேற எந்த வேலைக்காரன் இருந்திருந்தாலும், எந்த அடிமை இருந்திருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருப்பானா, ஐயா நான் அடிமையா, எனக்கு சுயாதீனமே இல்லையா, நான் இந்த வீட்டில் ஒரு அடிமை, வேலைக்காரன் கிடையாது, ஒரு அடிமை, நான் காசு கொடுத்து வாங்கப்பட்டவன், அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்யணும் ஐயா அப்படின்ட்டு அவன் காரணம் சொல்லியிருப்பான். ஆனால் யோசேப்பு அவன் அடிமையாய் விற்கப்பட்டிருக்கிறான் என்று தெரியும். அந்த எஜமானனும் எஜமாட்டியும் எதை சொன்னாலும் அவன் செய்ய வேண்டுவது அவனுடைய கடமை. அவன் ஈஸியாக அவன் நியாயம் அதாவது நியாயப்படுத்திருக்கலாம். ஐயா நான் செய்யணும்னு சொல்லலையா, நான் அந்த பாவத்தை செய்யணும்னு ஆசைப்படலையா, அந்த அம்மா சொன்னாங்க நான் அடிமையா சொல்லிக்கலாம். ஆனால் அவன் பாருங்க, அந்த நாட்டினுடைய வழக்கம் அல்லது அவன் இருக்கிற இந்த சூழ்நிலை, அவன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவனை தள்ளினாலும் அவன் எதை பார்த்தான் தெரியுமா? இது கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு பிடிக்காது. உலகமே கரெக்டுன்னு சொன்னாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கின்ற ஒரு பயம் பாவத்தை விட்டு ஓட வச்சிருச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம பல காரியத்திற்கு ஜெபிக்கிறோங்க, நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதற்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம பிள்ளைகள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாதுங்க. அவன் எங்கே போகிறான், என்ன பார்க்குறான். ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் பயமாக இருக்கும். இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறான், என்ன பார்க்குறான், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே இதற்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, இதற்கு மேலே என் பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை மாத்திரம் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லுவேன், நமக்குள்ள ஒரு ஆவியானவர் யார் தெரியுமா? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர். அவர் 6 காரியங்களை செய்கிறார். என்ன பண்ணுறாரு? ஞானத்தை அருளுகிற ஆவியானவர், 2வது உணர்வை அருளுகிற ஆவியானவர், 3வது ஆலோசனை அருளுகிறார், 4வது பலனை அருளுகிறார், 5வது அறிவை அருளுகிறார், 6வது கர்த்தருக்கு பயப்படுகிறார். பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு இந்த ஆவியானவர் வேண்டும்பா, என்னை ஒரு முறை கூட அந்த ஆவியானவர் நிரப்பணும். நான் வெறும் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு இல்லை ஆவியானவர், ஏதோ நான் நானும் பரிசுத்தாக நிரம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு இத்தனை காரியங்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். நம்ம பர்சன் இதெல்லாம் கேளுங்க. ஆண்டவரே ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வை கட்டளையிடுங்க. சில பேர் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எவ்வளோ செய்தி கேட்டாலும் உணர்வே இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே நான் உணர்த்துங்கப்பா ஒரு முறை, அது சின்ன விஷயமாக தான் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஆண்டோடைய உணர்த்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அடுத்த பெரிய காரியத்தை உணர்த்துவார். ஆனால் நீங்கள் ஆண்டு உணர்த்தும் போது எனக்கு தெரியும், நான் எனக்கு எல்லாமே தெரியும், நம்ம போனோன்னா அதுக்கப்புறம் ஆண்டு பேச மாட்டார். இப்போ நான் உன்னை பேசின முதல் காரியத்தை நீ செய்யலப்பா, இதுக்கு மேலே நான் உன்னை அடுத்த படிக்க நான் கொண்டு போக முடியும். நான் சொல்கிறேன், சின்ன காரியத்தை ஆண்டு உணர்த்தும் பொழுது நீங்கள் ஒருவேளை ஆண்டு இவ்வளோ நாள் உணர்த்தி அந்த உணர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்தாவின் தேவை, உணர்த்துகிற பரிசுத்தாவியன் எனக்கு தேவை, ஆலோசனை தருகிற பரிசுத்தாவியன் எனக்கு தேவை, பலனை தருகிற பரிசுத்தாவியன் எனக்கு தேவை, அறிவை தருகிற பரிசுத்தாவியன் எனக்கு தேவை. எல்லாற்றும் மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற பரிசுத்தாவியன். வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை விடுதலை இல்லாமல் இங்கே வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியான நிறைவாக எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கேட்கலாம் அன்றைக்கி? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே 7 மணி நிற்கலாம் ஆண்டு சமூகத்தில் சீக்கிரமாக 7 மணி நின்று, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட நிரப்பி அருளும் ஆண்டவரே, என்னை ஒரு முறை கூட நிரப்பி அருளும் ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பாருங்கள், வானத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் என்னை அந்த பரிசுத்த ஆவியில் ஒரு முறை கூட என்னை நிரப்புவீராக.
இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்தோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த சபையில் ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை, ஒவ்வொரு வயதானவர்கள், ஒவ்வொரு திருமணமானவர்கள், யாராக இருக்கலாம், எந்த வயதினராக இருக்கலாம், நான் சொல்வேன், இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆவியானவர் தேவை. அவர் யார் என்றால், என்னை சகல புத்தியிலும் ஞானத்திலும் சகல விதமான ஞானத்திலும் நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பாருங்கள், பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட நிரப்பும், என்னை ஒரு முறை கூட நிரப்பும் ஆண்டவரே, என்னை ஒரு முறை கூட நிரப்பும் ஆண்டவரே, ஒரு முறை கூட நிரப்பும், ஒரு முறை கூட நிரப்பும் ஆண்டவரே, ஒரு முறை கூட என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு முறை கூட நிரப்பும், என்னை பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை கூட உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எனக்கு தேவைப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எங்களுக்கு தேவையப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். We worship you Jesus. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் வந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், முடியாதவைகளை சாத்தியமாக்குகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு முறை கூட நிரப்பும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நிறைவே, ஓ நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே, நீர் வேண்டுமே. எத்தனை பேர் கேட்க போறீங்க, நீங்க போதுமே ஆவியானவரே, சொல்லுங்க நிறைவே 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 நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவர். கடைசி நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஆவியானவரே ஒரு முறை கூட எங்களை நிரப்பி அருளும் அப்பா. என்னுடைய மாமிசத்தின் எண்ணங்கள், எங்களுடைய அகம்பாவங்கள், எங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உடைக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதப்பா. உம்முடைய ஆவியினால் மாத்திரமே எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைகள் உம்முடைய ஆவியில் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய ஆவியானவரால் நடத்தப்படுவார்களாக. தேவனுடைய வல்லமை அவர்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி அருளட்டும், நிரப்பி அருளட்டும். நீங்கள் அவங்களை நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் அவங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும். தேவனுடைய பலன் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்கள உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க. பாவத்தை குறித்து உணர்த்துங்க, நீதியை குறித்து உணர்த்துங்க, நியாய தீர்ப்பை குறித்து நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க தாங்க அப்பா. தேவனுடைய கரம் அவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.